இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேரடி நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நம்முடைய சேனலுக்கு இது புதுசுனே சொல்லலாம். எப்படின்னு கேட்டாக்க 47 ஆண்டுகால அனுபவம். என்னுடைய வயதை விட இல்லைங்க, என்னுடைய வயதை விட அனுபவம் ஜாஸ்தி. அப்படி 13 வயதில் தெருக்கூத்து கலைக்கு வந்து இன்றளவும் ஓயாமல் ஓடிக்கொண்டு உழைத்து கொண்டு இருக்கும் பன்முக திறமை கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் மணி நாடக ஆசிரியர், வீரமணி நாடக சபா உரிமையாளர் ஐயாவின் தெருக்கூத்து நிகழ்ச்சி நமக்கு படம் பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன். அவருடைய நாடகங்களையும் நான் இதுவரை நேராக பார்த்ததில்லை, இதுவே முதல் முறை. அந்த நாடகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அடியேன் போடுற வீடியோ உங்களை வந்து அடையும் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் காண முடியும் உடனடியாக. சரிநிலையிலே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சந்தோஷமா இருப்பாய். விளையாட போனீங்க, மாறு போது வந்துருச்சு. இவ்வளவு நேரம் பட்டியா கிடக்கலாமா? ஆயாசத்து இருந்துடவே என்ன கலைப்பாலம் மாறு போது வந்துருச்சு. இவ்வளவு நேரம் சாப்பிட்டா இருந்தா ஏண்டா பருப்பு சாதம் நெய்யெல்லாம் இருக்குது. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. பொம்மை மேல பாம்பு செல் இருக்குது, டச் செல் இருக்குது இல்ல, நீ மாட்டுக்கு உர்றா சொல்றா பண்றான்னு அது போல விளையாடு. டிவி போட்டு நீ மாட்டுக்கு டிவி பாரு. இப்ப எங்க போறாங்க அந்த விளையாட்டு விளையாட போற
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடா. அது செட்டிக்கார வாங்க போய் அம்மா குடுத்து கட்டுவோம் அவளை கூட போறியா என்ன சொல்றோம் உலகம் இப்படி எட்டு வரைக்கும் மயில் ஆயிடா. நான் ஒரு ராஜா அவன் வந்து பண்ணி வாங்கிக்கணும் மூஞ்சில காத்துறாங்கம்மா தண்ணி நிறைய இருக்குது ஊர் தண்ணி வாங்கிட்டு வந்து நம்மளா மாலாது இப்ப வேற ஈரோடு இருக்குது போய் கிணத்துல இருக்காது வயர்ல கை வச்சு செத்துறாரு அவருக்கு தெரியாத சொல்லி பரவரத்த கிராமத்தை சேர்ந்த பழனி ஆசிரியர் குனிஞ்சுக்கிட்டே கோழிக்காரி தின்னு பூரா வெளியே வருது. வைக்கிறாரு நல்லா கூப்பிட்டு கேளு நல்லா கேக்குடா என்ன கேவுலா நீங்களா யாரு என்ன ஊரு அம்சவேணி அந்த ஊர்ல நாத்தோட என்ன பாத்துட்டு நாத்தோட போனான்னு நாத்தாங்காலே பட்டு போகும்டா எப்படி புள்ள பேர் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா எல்லாம் அம்சவல்லிய கொண்டு வாம்பாங்க நீ போனாதான் டெலிவரி சுகமா இருக்கும் போய் புள்ள பேர் பார்த்தேன்னா பாறையில அவளும் பாயமரத்துல பிள்ளையும் எங்க ஊர்ல லதர் நர்ஸ்ல வாங்கிட்டு தோத்து புண்ண மாட்டேங்குதா பரவாயில்லையா இப்ப எதுக்கு வந்துக்கிறீங்க என்ன விஷயம் யாரு நாங்க கண்ணி விடாடா ஆமா நான் தான் வாட்ச்மேன் யார 100 பொம்பளைங்க வந்துக்கிறாங்க வயசு எனக்கு நான் சொல்லிட்டு வரேன் வரேன் எங்க வர்ற பகல்ல எங்க படுப்ப முக்காடு போட்டு குடிஞ்சுக்கிட்டு ஆட்டிட்டு வரட்டு இருக்குதுவா உன்னை பாக்கணுமா என்னன்னு தெரியல சரி வயசானவங்களா முடியாத இருக்காங்களா ஆமா சரி இதான் பரவாயில்ல வர சொல்லி பாக்கலாம் ஆமா அண்ணன் நண்பா இவனுக்கு மருமகளுக்கு தெரியாத ஊட்டரிசி விற்கிறதுக்கு தானே என் பணம் என்ன என் தகுதி கடைசியில உங்க சித்தப்பக்கார முக்காடு போட வித்தி வேற ஒண்ணும் இல்ல என்ன பண்ணும் எங்களுக்கு மாலை மஞ்சள் போட்டு சேலை ரவி கையுடன் மஞ்சள் குடும்பத்தோட கூட்டுல பிரேம சந்தோஷமா இருக்கு பாட்டியாரே வீட்டை தேடி நாட்டமுடன் வந்ததென்ன சமாச்சாரம் என்னன்னு அம்மா பணம் கேட்டா எங்க வீட்டுல பெரிய இருக்க மாட்டான்
என்கிட்ட நிறைய பணம் காசு இருக்குது அம்மா மனத்தை கடால கொடுக்க போறேன் சட்டி கண்ணன் மீது சத்தியம் என்ன வேணும் கேளுங்க வீட்டுக்குள்ள வந்த போது அடியாம் படியால 10 பேர் ஒண்ணு போவேன் அப்படியே வியாபாரம் வந்தீங்க ஐயோ அந்த மாதிரி ஆளை கட்டி முடிப்பாவ சொல்லிதானே நாங்க வந்தோங்க ஐயோ ஐயோ என்ன சமாச்சாரம் காரணம் நீதான் தெரியுமா ஆமாண்டி ஒருத்தங்கிட்டே படுத்து பாரு சொல்ற பாரு ஒருத்தங்கிட்டே படுத்து போர் அடிக்கல 4 பேர் படுத்து ருசி கண்டிட்டுனா சக்காத்துற நீ யா கூட வந்து உண்டு டோல் கட்டி நிப்பீங்கடி ஒருத்தங்கிட்ட ஒரு டேஸ்ட் இருக்குடி என்ன ஒரு டேஸ்ட் ஒரு ஆம்பளங்கிட்ட குடி இருக்கிற மாதிரி 4 பேர் படுத்து நாயாட்டக்குது கானகம் சென்று பாண்டவரை தேடும் போது தீர்த்தமலை வாசி மகடவர்தனம் 101 சிரம் 202 கரம் பணத்த பலம் அரக்கன் 100 வெத்த பிடித்து அமராதுவால் வைத்து காலையில காலிக்கு நரபலி தாலி இருக்கட்டும் நான் நிம்மதியா இருப்பேன் அடி கூலிக்காரன் நாய நித்தம் கூலி அடமழை பற்றி படத்துல நோட்டிக்கார விட்டுட்டான் ஏடி என் பணம் ஏடி தர கட்ட நாய கண்டிப்பா எந்த விதமா எந்த குறைகளாதான் தீர்க்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் ஒரு சத்திரியம் போட்டேன் ஐயோ நான் ஒரு ஒரு சமாச்சாரம் கடைக்கார ஐயா கருத்தாப்பிள்ளை ஐயா அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட லட்சம் சுபஜமாக வாழ வேண்டும். அது மட்டுமல்ல ஐயா பிறந்தவர் பரமந்தார் அவர் தம்பியாக இருக்கக்கூடிய எனக்கு கொடுக்கப்பட்ட லட்சம் 16 சுபஜமாக வாழ வேண்டும். விளையாடிவிட்டேன் என்னடா என்னடா முத்தம்
நடுவாவில் வருகின்ற பொழுது பூரண தந்தோடு ஒரு குடிமகமாகப்பட்டது வாடி வந்து வார்த்தை சக்காத்து இருக்காங்கல்ல அவருதான் மூச்சு வீட்டுல ஒரு சண்டைனாக்கா மூச்சு சுருக்கி போய் பாப்பாளுவேன். நான் என்னைக்குமே நாடகத்துக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எம்மா கஷ்டம் வந்தாலும் அது போல கிழ சக்காத்தியில போய் பார்த்து சொல்லு. நான் என்னைக்கும் பங்காளி பணவியாலோ யாரோ தெரியவில்லை மஞ்சள் வந்து தெரிவித்தார். அதாவது வயசானவங்க நிறைய வந்திருக்காங்க அப்படின்னு தெரிவித்த போது சரி உள்ளே அனுப்புங்க தெரிவித்தேன். அதே போல வந்து மாலை எங்களுக்கு வந்த பரிகத்தை சத்தியம் பண்ணலாங்க. நான் ஒரு சத்திரி போட்டாட்டி சரி வயசானவங்க வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லாம இருக்கும். போதுமான பொன்பொருளை கொடுத்தாக்கா அந்த வைத்தியத்தை பாத்துக்குவாங்க. அவங்க நல்லபடியா இருப்பாங்க. மஞ்சள் குங்குமத்தால் சந்தோஷமா இருப்பாங்கிற எண்ணத்துல சத்தியம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா முக்காட்டுல எடுத்துட்டு பார்த்தாக்கா எல்லாம் உங்க பெரியப்பா கொண்டா உங்க பெரியமா உங்க சித்தி நிக்கிறாங்க. உங்க பெரியமா சின்னமா எல்லாம் நிக்கிறாங்க. அப்புறம் என்ன தீர்த்தமலை வாசியா 101 சிரம் 22 கரமா. அதாவது அவங்க கிட்ட இவங்க எல்லாம் பாண்டவர் சேர்த்து வந்தாங்களா பிரிதுபாங்க நாட்டை கொடுத்தாங்க நல்ல எண்ணத்துல வரும்பொழுது அவங்க அதாவது அவனுடைய வேண்டுகோள் என்னன்னா 101 சிறப்பு எந்த விதமான அழிவு ஏற்படாது காளியம்மனுக்கு முடிமொண்ட மன்னர்கள் 101 முடிமொண்ட மன்னர்களை பலி கொடுத்தா அவனுக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படாதா அப்படி சேர்த்து வரும்பொழுது இவங்க 101 பேர் 100 பேர் அந்த வழியா போக எல்லாத்தையும் அமராவதி அழைச்சி வச்சிருக்காங்களா. விடுதா வெள்ளிக்கிழமை பொழுது முடிச்சதுன்னா மஞ்சள் ஆடை போட்டு மாலை போட்டு கழுத்தை வெட்ட போறாங்களா. அதனால் அவர் கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் ஒரு சத்தியம் பண்ணிட்டேன். நீங்க குறையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மாற்றி பேச முடியாதா? உங்க அப்பா எப்பேற்பட்டாரு அந்த ஆளுக்கு நான் பொண்டாட்டி நான் அதான் மாற்றி பேச முடியாது. அந்த பூசாரி பாண்டவரை சத்தியம் கொடுத்தாயே சத்தியம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் யாருன்னு. தக்காளி கவலைப்பட வேண்டாம். செய்த சத்தியத்தை மாறப்படாது. சந்துருள பரமல விதித்தவன் அதனால ஒரு சமாச்சாரம் எப்படி அவள் எங்க இருக்கிறாள் பக்குரு பிடிச்சு போனா என்ன பாட்டு பண்ணாலும் தாழ மத்தால புத்தாண்ட இருக்கும்.